நம்ம சிஎஸ்கே பேட்டிங் லைனப்பில் ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் வந்து பண்ண போகிறாங்க. இதுக்கப்புறமா சிஎஸ்கேக்கு எவ்வளோ பெரிய டார்கெட்டாக இருந்தாலும் ஈஸியாக வந்து சேஸ் பண்ண முடியும். என்ன மாற்றத்தை இப்போ எடுத்துகிட்டு வர போகிறாங்க, எந்த வீரருக்குலாம் வந்து வாய்ப்பு கிடைக்கணும், இப்போதைக்கு சிஎஸ்கேவோட பேட்டிங் லைனப் எப்படி இருக்குது, இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் நம்ம சிஎஸ்கே டெல்லிக்கு எதிரான தீவிரமான பயிற்சியை வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பயிற்சி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, பயிற்சியில் என்னென்ன சம்பவத்தை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுக்கலாம், லைக்கை கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நம்ம சிஎஸ்கேவோட ப்ராக்டிஸை பார்த்துடலாம். 6-6 அது மட்டும் இல்லாமல் ஆர்சிபிக்கு எதிராக ஒரு அதிர்ச்சி தோல்வி. அந்த தோல்விக்கு அப்புறமா ஒரு கம்பேக் சிஎஸ்கே கொடுப்பாங்களா அப்படின்னு நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சிஎஸ்கே இப்போ டெல்லிக்கு எதிரான பயிற்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நேற்று நைட்டில் இருந்து ஒரு தீவிரமான பயிற்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பிளேயிங் லெவலில் இருக்கக்கூடிய முக்கியமான வீரர்கள் அதிக நேரம் பயிற்சியில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லேட்டஸ்டான அப்டேட் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்போதைக்கு டெல்லிக்கு எதிராக ஒரு கன்ஃபார்மான கம்பேக்கை நம்ம சிஎஸ்கே வந்து கொடுத்தாகணும். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் டேபிளில் கூட வந்து மேலே இருக்க முடியும். நம்ம சிஎஸ்கே தொடர் தோல்வி அடைஞ்சாங்க அப்படின்னா சிஎஸ்கேக்கு அது ஒரு மிகப்பெரிய மைனஸாக வந்து பார்க்கப்படும். ஸோ இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கே டெல்லிக்கு எதிரான ஒரு தீவிரமான பயிற்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நம்ம சிஎஸ்கே டெல்லி மோத போகிற மேட்சுக்கான டிக்கெட் இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ மேட்சை கிரவுண்டில் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா புக்கிங் பண்ணி மேட்சை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அடுத்து நம்ம சிஎஸ்கே பேட்டிங் லைனப்பை பார்த்துலாம். சிஎஸ்கேவில் மிகப்பெரிய மைனஸ் அப்படின்னா ஓப்பனிங்கில் வந்து தொடர்ந்து சொதப்பிட்டு இருக்காங்க. இதுதான் நம்ம சிஎஸ்கேக்கு மிகப்பெரிய மைனஸாக வந்து பார்க்கப்படுது. டெல்லிக்கு எதிராக எக்கச்சக்கமான மாற்றத்தை நம்ம சிஎஸ்கே வந்து எடுத்துகிட்டு வர போகிறாங்க. பேட்டிங் லைனப்பை பொறுத்த வரைக்கும் சில மாற்றங்களை உள்ள எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அந்த மாற்றம் என்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கான்வேயை கன்ஃபார்மாக சிஎஸ்கே இந்த தடவை உள்ள எடுத்துகிட்டு வர போகிறாங்க. நம்ம ருத்ராஜ், கான்வே இவங்க தான் வந்து ஓப்பனிங் பண்ண போகிறாங்க. பவர் பிளேயை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேருமே போதும். கன்ஃபார்மாக விக்கெட்டை வந்து பறி கொடுக்காம அதிக ஸ்கோர் வந்து அடிச்சு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட நம்ம ராகுல் திரிபாதியை வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. ராகுல் திரிபாதி இல்லை அப்படின்னா அதில் ஒரு இளம் வீரரை எடுத்துகிட்டு வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறமா கன்ஃபார்மாக சொல்லுவேன், நம்ம ரச்சன்ற வந்து 4வது இடத்துல வந்து ஆடணுங்க. ஏன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பின்னாக இருக்கட்டும், ஸ்பீட் பவுலிங்காக இருக்கட்டும், ரெண்டுலையுமே அதிரடியாக வந்து ஆடி கொடுப்பாரு. அதுக்கப்புறமா நம்ம டூபேயை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே வந்து பேட்டிங் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவர் வந்து ரொம்ப ப்ரெஷர் ஆகுறாரு. ஸோ அதனால தான் அவரால் வந்து ஸ்கோர் பண்ண முடியல. இப்போதைக்கு நம்ம ரச்சன் இருந்தார் அப்படின்னா ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்துருவாரு. கடைசி நேரத்தில் நம்ம டூபேயும் உள்ளே இருந்தார் அப்படின்னா அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்துவாங்க. அந்த இடத்துல ஒரு ரைட் காம்பினேஷன் தேவைப்படுது அப்படின்னா நம்ம ஜெமி ஓர்டனை கொஞ்சம் முன்னாடி எடுத்துகிட்டு வரலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா டூபேக்கு அப்புறமா நம்ம ஜெமி ஓர்டனை தான் வந்து யூஸ் பண்ணணும். ஏன்னா நிறைய மான்ஸ்டர் 6 எல்லாம் வந்து அடிச்சு கொடுப்பாரு. அதுக்கப்புறமா நம்ம தலத்தோனி அப்படின்னு இந்த மாதிரி பேட்டிங் லைனப் இருந்துச்சுன்னா தரமான சம்பவத்தை பண்ணலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கான்வே, ருத்ராஜ், அது மட்டும் இல்லாமல் ராகுல் திரிபாதி, நம்ம ரச்சன் ரவீந்திரா, டூபே, ஜெமி ஓர்டன் அப்படின்னு இந்த 6 பேர் முன்னாடி வந்தாலே போதுமானதாக இருக்கும். நம்ம சிஎஸ்கேக்கு எவ்வளோ பெரிய டார்கெட்டாக இருந்தாலும் ஈஸியாக வந்து சேஸ் பண்ணிட முடியும். எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து நம்ம சிஎஸ்கேக்கு இனிமேல் ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டராக வந்து இருக்க போகிறாங்க. இனிமேல் நடக்க போகிற மேட்ச்சில் ஒரு மாஸ் கம்பேக்கை வந்து கொடுக்க போகிறாங்க. எவ்வளோ பெரிய டார்கெட்டாக இருந்தாலும் இந்த மாதிரி பேட்டிங் லைனப்பை வந்து ஈஸியாக வந்து சேஸ் பண்ணிட முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம சிஎஸ்கேவோட பேட்டிங் லைனப்பாக இருக்கட்டும், இதில் என்னென்ன மாற்றங்கள் வந்தால் நல்லாயிருக்கும், வேறு எந்த வீரருக்கு வாய்ப்பு கிடைச்சா தரமான சம்பவத்தை பண்ண முடியும் அப்படிங்கிறத மறக்காம நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.